மகாராஷ்டிராவில் பாஜக எம்பி உன்மேஷ் பாட்டில் உத்தவ் தாக்கரே முன்னிலையில் அவரது கட்சியில் இணைந்துள்ளார். ஜல்கன் தொகுதி எம்பி உன்மேஷ் பாட்டிலுக்கு மீண்டும் போட்டியிட பாஜக வாய்ப்பு மறுத்த நிலையில் அவர் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியில் இணைந்துள்ளார். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணியில் உள்ளன. அதில் ஜல்கான் தொகுதி சிவசேனாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த தொகுதியில் சிவசேனா சார்பில் உன்மேஷ் பாட்டில் போட்டியிடலாம் என்று சொல்லப்படுகிறது. மகாராஷ்டிராவில் ஏப்ரல் 19 முதல் மே 20 வரை 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. கோவை பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை கோவை தெப்பக்குளம் மைதானத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தந்தை பெயர் தாத்தா பெயர் வைத்துக் கொண்டு கொச்சையாக பேசுவது உதயநிதி, தமிழக மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் என நாளிலிருந்து கூப்பிடுகிறோம். கிராமத்தில் நகரத்தில் சம்பாதித்து டிஆர்பி ராஜாவிற்கு வியர்வை சிந்தியிருக்கா? அவர் அப்படித்தான் பேசுவார். எங்களுக்கு நடிக்க தெரியாது, எல்லா இடங்களிலும் இப்படித்தான் பேசுவோம். இலங்கையை பொறுத்தவரை அவர்கள் பிரச்சனை செய்யவில்லை. 2014 வரை துப்பாக்கி சூடு மீனவர்கள் இருந்தார்கள். திமுக எங்கள் மீது பழி சொல்கிறார்கள். கச்சத்தீவு குறித்து ஒரு திமுக அமைச்சர் ஆர்டிஐ ரெக்கார்டனை நாங்கள் தான் அடிச்சோம் என்று சொல்கிறார்கள். முதல்வர் வீதிக்கு வந்தால் மக்கள் அவர் மீது எவ்வளவு கோபத்தில் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும். முதல்வர் வீதி வீதியாக வர வேண்டும், ஆனால் அவர் வருவதில்லை. முதல்வரை ரோடு ஷோ வர சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழகத்தின் ஒரு நகரத்தை தேர்ந்தெடுத்து 10 கிலோமீட்டர் வரை அவரே ஒரு ரோடு ஷோ வரட்டும். எத்தனை பேர் முதல்வரை காண வருகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நான் சவால் விடுகிறேன் என தெரிவித்தார். அண்மையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக வேட்பாளர் சரவணன் பேசும்போது, மதுரை எம்பி சு வெங்கடேசன் மக்களவை உறுப்பினருக்கான நிதியில் 17 கோடியில் 5 கோடி ரூபாய் மட்டுமே செலவு செய்துள்ளார் என்றும் மீதமுள்ள 12 கோடியை அவர் பயன்படுத்தவில்லை எனவும் கூறினார். இதற்கு பதில் கொடுக்கும் விதமாக சு வெங்கடேசன் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எனக்கு ஒதுக்கப்பட்ட 17 கோடி ரூபாயில் 16 கோடியே 96 லட்சம் ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 245 பணிகளை தொகுதி மேம்பாடு நிதியிலிருந்து செய்துள்ளோம். ஆனால் மருத்துவர் சரவணன் 5 கோடி மட்டுமே பயன்படுத்தப்பட்டது என கூறுவது அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். ராஜாஜி மருத்துவமனையில் பெருந்தொற்று நோய் சிகிச்சைக்கான நிதி, அனைத்து அரசு நூலகங்களிலும் மாணவர் போட்டித் தேர்வுக்கான நூல்கள், தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலில் தெப்பக்குள சுற்றுப்புறத்தில் உயர்மின் கோபுர விளக்குகள், இளைஞர்களுக்கான கபடி மைதானங்கள் என பல்வேறு பணிகளை செய்துள்ளோம். இப்படியான பல்வேறு உண்மைகள் இருக்க 5 கோடி ரூபாய் மட்டுமே செலவழித்ததாக அவதூறு பரப்பி வருகிறார் சரவணன். அவதூறுகளுக்கு அஞ்சுபவர்கள் நாங்கள் இல்லை, ஆனால் தாங்கள் உதிர்க்கும் சொற்களுக்கு நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உள்ளாக வேண்டியிருக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டு தனது அறிக்கையை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய 2 நாள் சுற்றுப்பயணமாக இன்று தமிழ்நாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தேனி, மதுரை, ராமநாதபுரம், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ரோடு ஷோ நிகழ்ச்சி பிரச்சாரம் செய்வதற்காக இன்று மாலை தேனி மாவட்டத்திற்கு வருகை தருவதாக கூறப்பட்டிருந்தது. இதற்காக தேனி வடபுதுப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கான ஹெலிபேட் அமைக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் தேனி ரயில்வே கேட் அருகில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியிலிருந்து பங்களாமேடு வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இரும்பு கம்பிகளால் சாலையோர தடுப்புகள் அமைக்கப்பட்டு தொண்டர்கள் அதன் பின் நின்று ரோடு ஷோ நிகழ்ச்சியை கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் அமித்ஷாவின் கான்வே வாகனம் செல்வது போன்ற போலீசாரின் ஒத்திகை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் உடல்நிலை காரணமாக தமிழகம் வரும் அமித்ஷா பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமித்ஷாவின் அடுத்த கட்ட பயணம் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை தொகுதியில் போட்டியிடும் சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மேலமாசி வீதி பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜகவில் இணைந்தால் போதும், அவர்கள் மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவை அனைத்தும் ஆவியாகிவிடும். பாஜக ஒரு வாஷிங் மிஷின் போல செயல்படுகிறது. யாரெல்லாம் மகா ஊழல்வாதிகள் என்று பாஜகவினர் சொன்னார்களோ அவர்கள் அனைவரும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து விட்டார்கள். அவர்களுடைய வழக்குகள் எல்லாம் ஆவியாகிவிட்டது. நாடு முழுவதும் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளால் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட 25 கட்சிகள் இப்போது காணாமல் போய்விட்டன. டெல்லி முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை மூலம் நெருக்கடி கொடுக்கிறார்கள். இதெல்லாம் வென்று விடுவோம் என்ற தில்லோடு இருப்பவர்கள் செய்கிற செயலா இது? பயத்தில் இருப்பவர்கள் செய்யும் செயல் இது என பேசினார். கரூர் தோரணம்பட்டியில் கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து இபிஎஸ் பேசும்போது, ஸ்டாலின் மட்டுமல்ல, யாராலும் அதிமுகவை அழிக்க முடியாது. ஒரே மேடையில் விவசாயம் பற்றி என்னுடன் விவாதிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தயாரா? அதிமுக தொடர்ந்து கொடுத்து அழுத்தம் காரணமாகத்தான் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையை திமுக அரசு வழங்குகிறது. ஆயுட்காலம் வரையில் சிறையில் இருக்கும் அளவுக்கு ஊழல் செய்தவர் செந்தில் பாலாஜி. ஒரே ஆட்சியில் 2 முறை விவசாயிகளின் பயிர்க்கடனை ரத்து செய்த ஒரே கட்சி அதிமுக தான். தமிழ்நாட்டு மக்களை பற்றி யோசிக்காமல் தன் குடும்பத்தினர் பதவிக்கு வர வேண்டும் என்று மட்டுமே ஸ்டாலின் செயல்படுகிறார். திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. கரூரில் செந்தில் பாலாஜி பினாமிகள் 3000 பார்களில் கள்ளமது விற்றனர். இந்தியாவில் ஊழல் செய்வதிலும் போதைப் பொருள் விற்பனையிலும் தமிழகம் முதன்மையாக உள்ளது. வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிவிட்டதாக திமுக பச்சை பொய் கூறுகிறது என கூறினார். 10 ஆண்டு பாஜக ஆட்சி என்பது இந்தியாவின் உயர் விசாரணை அமைப்புகளை எவ்வளவு இழிவான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜகவுக்கு தாவிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் 25 பேரில் 20 பேர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 3 பேர் மீதான வழக்குகள் மொத்தமாக முடித்தே வைக்கப்பட்டு விட்டன. 10 ஆண்டு பாஜக ஆட்சி
என்பது இந்தியாவின் உயர் விசாரணை அமைப்புகளை எவ்வளவு இழிவான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா? ஊழல்வாதிகளை எல்லாம் கட்சியில் இணைத்து உத்தமர்களாகி விட்டார்கள். பிரதமர் மோடியின் குடும்பம் என்பது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ தான் என கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.